நீங்கள் விபச்சாரம் செய்தாலும் அது தவறில்லை. உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நீங்கள் செய்த பாவத்திற்கும் செய்ய போற பாவத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று இன்று பல கிறிஸ்தவ ஊழியர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள். இதனால் சபைகளுக்கிடையிலே மிகுந்த ஒரு பாவமான சூழ்நிலைகள் சபை விசுவாச மக்களிடமே காணப்படுகிறது. நீ என்ன விதமான பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் காணிக்கையை மட்டும் ஒழுங்காக செலுத்து என்று இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் மிகவும் கேவலமான முறையிலே இன்றைய சமுதாயம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்று பல ஊழியர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு எவ்வளவோ கீழ்த்தரமான காரியங்களை இன்றைய நவீன ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இன்று பணமாக மாறிவிட்டது. நீங்கள் பாவத்தை செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என்கின்றதான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த ஊழியர்கள் சபை விசுவாசிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ ஊழியர்கள் இன்று பெண்களுக்கு அடிமையாகி பெண் சுகத்திலே தள்ளாடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சபையின் நிலைமை இன்று படு கேவலமாக உள்ளது. ஒரு சபையிலே கண்டிப்பு இராவிட்டால் அந்த சபை உருப்படாது. சபை மக்களால் நிறைந்து வலியுமே தவிர அந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவர் தான். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. நாங்கள் எங்கள் சொந்தத்திலிருந்து எங்கள் விசுவாசிகளுக்கு பிரசங்கிப்போம் என்று சொல்லி இன்றைய நாட்களில் பல ஊழியர்கள் விசுவாசிகளை தங்கள் தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், காணிக்கையை செலுத்த வேண்டும், தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயத்தின் பேரில் இன்று காணிக்கைகளை வாங்கி தங்களுக்கு தாங்களே குழியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கள்ள ஊழியன் இப்படியாக சபை மக்களுக்கு பிரசங்கிக்கிறான். ராகாப் என்கின்றதான வேசி தேவனுடைய பிள்ளைகளினால் காப்பாற்றப்பட்டால் தானே, ஆனாலும் அவள் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டாளா என்று கேட்டு மக்களுக்கு இப்படியான குழப்பங்களை உண்டு பண்ணி உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்களிலே. இதை கேட்கிற மக்களும், அப்போ அந்த வேசி என்பவள் தன்னுடைய தொழிலை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தாள், ஆனாலும் தேவன் அவளுடைய பாவத்தை மன்னித்தார் அல்லவா என்று தங்கள் மனதிலே நினைத்து கொண்டு பல பாவங்களையும் செய்து கொண்டு இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு அங்கத்தவர்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தினர். இன்றைய ஊழியர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ ஊழியர்களுக்கு இன்று பல 2வது மனைவிமாரும் வைத்து கொண்டு தான் இன்றைய நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ பேர் விவாகரத்து கொடுத்துவிட்டு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலேயே சாட்சி என்கின்றதான ஒரு காரியமே இல்லை. சபைக்கு வரும் பெண்களை மயக்கி அவர்களுடன் ஆழ்ந்த ஆபாச வார்த்தைகளையும் பேசி அவர்களை மயக்கி இன்று பல ஊழியர்களும் பாஸ்டர்களும் இன்று பெண்கள் சுகத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். பெண்களை கவருவதிலும் பெண் ஆசையிலே பெண் மோகம் கொண்டு இன்று பெண்களுக்காக காணிக்கை பணங்களை செலவிட்டு தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தினர்.
இவர்களுடைய நினைப்பு எல்லாம் தேவன் எங்கள் பாவத்தை மன்னித்து விடுவார், எப்படி என்றாலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து சென்று விடுவோம் என்கின்றதான ஒரு மிகவும் கேவலமான ஒரு நினைப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய பாஸ்டர் கிறிஸ்தவ சமுதாயம். மனிதன் பலவீனம் உள்ளவன்தான், ஆனால் அந்த பலவீனத்திலேயே மனிதன் கிடப்பானால் எப்படி அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையை நிரப்பி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவனை செவ்வையான வழியிலே நடத்தி செல்லுவார். இன்று எத்தனையோ இடங்களில் இந்த பாஸ்டர்மார்களின் கேவலங்களை தாங்க முடியாமல் எத்தனையோ சபைகள் இன்று உடைந்து சுக்குநூறாகி போய்கொண்டே இருக்கிறது. ஜெபம் என்ற பெயரில் வீடுகளுக்கு சென்று பெண்களுடன் சேட்டைகளை விடுவதும் இவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. விசுவாசிகளுக்கு பணங்களை காட்டி பண ஆசையை தூண்டி அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்கின்றதான பெயரிலே பலவிதமான இப்படியான தேவனுடைய பெயரை வைத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு இப்படியான கீழ்த்தரமான விபச்சார பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட எத்தனையோ ஊழியர்கள் இன்று பெண்களின் பின்னாலே போய் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்கள். சபைகளிலே குத்தாட்டமும் கும்மாளமும் சினிமா படங்களை போன்ற பாடல்களும் நடனங்களும் இன்று வாலிபர்கள் மத்தியிலே பலவிதமான கேள்விகளை கொண்டுள்ளது. அப்படி செய்தால்தான் எங்களுடைய சபைகளில் இருக்கும் வாலிபர்களை நாங்கள் வெளி இடங்களில் அனுப்ப இயலாமல் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்கின்றதான ஒரு திட்டத்தை தீட்டி இந்த சபை ஊழியர்கள் செய்து வருகிறார்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உலகத்தான் போல வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்திலே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னித்து விடுவார் என்கின்றதான ஒரு நினைப்பிலே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பாவிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவன் எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் அந்த பாவத்திற்குள்ளே விழுந்து கிடப்போமானால் எங்களை திரும்பவும் அந்த தேவன் தூக்கிவிட மாட்டார். இன்று பல கள்ள ஊழியர்கள் எழும்பி இன்று மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே வெறும் பணத்திற்காக. உண்மையாக தேவனை தொழுது கொண்டு சபை மக்களை நடத்துபவர்கள் இன்று அரிதாகி கொண்டே வருகிறார்கள். எல்லாரும் காசுக்கு பின்னாலே போய் தங்களுடைய சாட்சியையும் கெடுத்து தங்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்கிற கிறிஸ்தவர்கள் சொற்ப பேராகத்தான் இருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார். அது போலதான் இப்பொழுது நடந்து வருகிறது. எந்த ஒரு சபையிலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுகிறதோ அந்த சபையிலே சபை மக்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். எந்த சபையிலே கண்டிப்பு இல்லாமலும் தங்களுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் கூறிக்கொண்டு மக்களை நடத்துவார்களானால் அப்படிப்பட்ட சபை நிறைந்து வழிகிறதை தான் காண முடியும். பாவத்தை குறித்து மக்களுக்கு தெளிவு இல்லை என்றால் மக்கள் தங்கள் சொந்த சுகபோகத்திலும் சுய சிந்தனைகளிலும் இந்த உலகத்திற்கு பின்னால் அடிமைகளாகவும் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நரகத்தின் பிள்ளைகளாக இன்றைய நாட்களில் சமுதாயம், விசுவாசிகள், கிறிஸ்தவ உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் விசுவாசத்தை நான் காண்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே போலதான் இன்று நடக்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஏதோ சபைக்கு செல்லுகிறோம், இறந்தோம், சென்றோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இதை நன்றாக கவனியுங்கள். இப்படிப்பட்ட சபைகளுக்கு மக்கள் யாரும் போவார்களானால், இப்படிப்பட்ட சபைகளுக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாத எதையும் எங்களுடைய ஆண்டவர் செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இப்படியான சபைகளுக்குள்ளே இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டீர்கள். என்றால் சபையிற்குத்தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது. சபையினிடத்தில் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும் என்று எங்களுடைய வேதம் குறிப்பிடப்படுகிறது. எனவே தான் அன்பானவர்களே, கவனமாக கேளுங்கள். இப்படியான சபைகளுக்கு செல்லுவதை விட சபையிலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு சபையை தேர்ந்தெடுத்து நீங்கள் செல்லுங்கள். உங்களை வழி நடத்துகிறவர்கள் உங்களுக்கு தவறாக தென்பட்டால், தேவனுடைய வசனத்தை மீறி ஏதாவது உங்களுக்கு அவர்கள் சொல்வார்களானால், தயவு செய்து அந்த சபைக்கு நீங்கள் போகாதீர்கள். வேறு ஒரு சபையை நாடுங்கள். இப்படி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியாக மக்களை வஞ்சித்தவர்களுக்கும் காசுக்கு பின்னால் சென்றவர்களுக்கும் ஆண்டவர் கடைசி நாட்களிலே சொல்லுகிற வசனத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், கடைசி நாட்களிலே இப்படியானவர்கள் ஆண்டவருக்கு முன் வந்து நிற்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அடையாளங்களை செய்தோம் என்றார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார் என்னவென்று தெரியுமா? நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின இடத்திலே கடந்து செல்லுங்கள் என்று தேவன் அவர்களை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றி விடுவார். இவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே தான் அற்புதங்களை செய்தார்கள், தேவனுடைய நாமத்தினாலே தான் அடையாளங்களை செய்தார்கள் என்று தேவனுக்கு முன்பாகவே சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஆனாலும் தேவன் அவர்களை அறியேன் என்பார். இதற்கு காரணம், தங்களுடைய சொந்த முயற்சியிலேயே பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் ஏதோ ஒரு உலகத்தின் பிரகாரமாக மக்களை வழிநடத்தி கொண்டு பணத்துக்கு பின்னாலும் பெண் சுகத்திற்காகவும் விபச்சாரம் செய்தவர்களாகவும் வேசிக்கல்லராகவும் வாழ்ந்த இப்படிப்பட்ட ஊழியர்களைத்தான் தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, தேவன் அது சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் குற்றமற்றவர்களாக நிற்கும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் எங்களை நடத்துவார். ஆமென்.